டைம் ஆகுதுன்னா இவன் இன்னும் ஆளே காணா. டேய் என்னடா பண்ணிக்கிறான்? பார்த்தா எப்படி தெரியுது? உக்காந்து தான் இருக்கிறான். துபார் அந்த குண்டம் கூட சேர்ந்துக்கிறேன். நீ பணத்தை சரியில்லை. என் ஃப்ரெண்டுங்களாம் ரொம்ப கேலி பண்றானுங்க. உன் ஃப்ரெண்டுங்க கேலி பண்றதுக்காக என் ஃப்ரெண்டு கூட நான் சேராம இருப்பேனா? டேய் புரிஞ்சுக்கடா, வெளிநாட்டுல இருந்து என் ஃப்ரெண்டு வரடா, அவங்க கிடையாது கொஞ்சம் டீசெண்டா இருறான். வெளிநாட்டு ஃப்ரெண்டா? என்னப்பா சொல்ற? ஆமாண்டா, 7 வயசு கழிச்சு இப்பதானே வரான். அவன் முன்னாடி கொஞ்சம் மரியாதை கொடுறான். சரி சரி, வெளிநாட்டு சாக்லேட்லாம் வாங்கி வருவார்ல? 7 வருஷம் கழிச்சு பாக்கத்து வரான். அது கூட வாங்கி இருப்பான். வாங்கி வருவான்டா. மாப்பிள்ள நான் உங்க அப்பா புலி நிக்கிறா, நீ அதை கேட்டுக்கிறா வந்துச்சு பாரு. இது கூட தான் உன சேராதன்றேன். நான் என்ன திட்டுறா? திட்டாம கொஞ்சம் வாங்கலாம். கொழுப்பா மூஞ்சி மறிக்குது பாரு. அது மூஞ்சி நான் அவங்க அப்பா சும்மா கேட்கிறான். மாற போட்டு தொலைச்சுவேன். டேய் மாப்பிள்ள, அவரோட ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருந்து வராராண்டா. வெளிநாட்டு சாக்லேட் நேரத்துன்னு வருவாரு. உண்மை சொல்றா? இந்த வெளிநாட்டு ஃப்ரெண்டா? நம்பவே முடியாதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவான் பாரு. கொஞ்சம் அடக்கி வாசி. 2 சாக்லேட்னா தரேன். மூஞ்சி இல்ல, அந்த சாக்லேட் மூஞ்சி கோச கொம்முனுக்குறேன். மூஞ்ச பாரு அதுக்கு. டேய் அவனை கவனம் இருக்க சொல்லடா. தேவலாத பேசிக்கிறான். டேய் மாப்பிள்ள, நீ கம்முன்னு வந்து உக்காரு. அவங்க வெளிநாட்டு ஃப்ரெண்டு வரட்டும். அவரு கூட நைஸா பேசி நம்மள வெளிநாட்டுக்கு போயிடலாம். ஐயோ வெளிநாட்டா? ஜாலியா இருக்கு மாப்பிள்ள. ஆமா, எல்லாரும் பொருட்காட்சியில வச்சு உன்னை பாப்பாங்க. அதிசயம் மூஞ்சி. டேய் பாற கலெக்ஷனுக்குறான். ஊன் சொல்லி போட்டு தள்ளிடுறேன். நான் சொக்கா ஊன்ற பத்தியா? டேய் கம்முனு வாய முடுங்கடா. ஐயோ வந்துருவான் பொழுது. டேய் போய் கூல் ட்ரிங்க்ஸ் அது வாங்கினோடா. கூல் ட்ரிங்க்ஸ் நம்ம வேணாமா? கைத்து மேலே ஆகட்டா? நிறைய இடத்துக்கு ஊன்றா. என்னால தான் பண்ண முடியல, நீயாவது பண்ணா. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இந்த 20 ரூபா 10 ரூபா பாட்டில் 2 வாங்கினோங்க. கஞ்சா பிஸ்னாடி வெளிநாட்டுல இருந்து வரான். அவங்க ஃப்ரெண்டு 10 ரூபாய் ஜூஸ் வாங்கி தரான். போங்கடா, வேலை அதிகமா இருக்குது. மாப்பிள்ள 10 ரூபாய் ஜூஸ் போய் நம்ம கடையில வாங்கினா நம்ம மரியாதை என்ன ஆகுது? அதுதான் நான் சொன்னேன், நம்ம மரியாதை என்ன ஆகுது? மேடா எங்கேயும் போலியா? இதோ மரியாதை காப்பாத்துறதுக்கு ஒரு புள்ள வந்துச்சு. வா வா போனோம். எனக்கு ஏர்போர்ட்ல வேலை கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு? யார் போச்சு வேலையா? என்ன வேலை தெரியல. எங்க அப்பா தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னிச்சு. அவங்க அப்பா நம்மள வெறுப்பேற்றத்துக்கு சொல்லி விட்டுருப்பான் மாப்பிள்ள. ஆண்டா அவங்க அப்பா மூதை அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சிருப்பான். வரட்டுமா? இன்னும் 10 நிமிஷத்துல பஸ்ஸா. அடா பாவி, இப்ப ராவு காலம் ஆச்சாடா. இத புடி, இத எடுத்துட்டு போயிட்டு 3 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினு வா, சாப்பிட்டு போவேன். ராகு காலமா? ஆமாண்டா எமகண்ட. ஆமா, 20 ரூபாய்க்கு எப்படி 3 கூல் ட்ரிங்க்ஸ் வரும்? நீ ஒன்னே சொல்லாத, கடைக்கு போயிட்டு எங்க அப்பா அக்கௌண்ட்னு சொல்லு, 3 கூல் ட்ரிங்க்ஸ் தருவாங்க. எங்க அப்பா அங்கிள்னு சொன்னா 3 கூல் ட்ரிங்க்ஸ் தருவாங்களா? கண்டிப்பா தருவாங்க. டக்குன்னு போய் வாங்கினு வா. இதோ வந்துடுறேன். பாப்ல கடைக்கு போற வேலை மிச்சம். டேய் இன்னும் போல நீங்க டைம் ஆச்சுடா. வந்துட போறேன்டா. ஐய் இன்னும் 2 நிமிஷத்துல கூல் ட்ரிங்க்ஸ் வரா, உள்ள போ. வரலன்னா பாருங்க அப்புறம் கோவத்தை கலப்பிக்கிறீங்க. ரொம்ப வெறுப்பேத்துறான்டா உங்க அப்பா. விடு, வெளிநாட்டு சாக்லேட் வர போகுது. அது ஒண்ணுத்துக்காக தான்டா நான் காத்து நிக்கிறேன். நானும் தான். இங்க போறா. நாடா ஒரு அரபால் மாண்டின கையில கட்டி ஆப்பிரிக்கா மாண்டி கூட்டினு வரான். குப்பா எங்கது? குப்பா எங்குதா? குப்பை தொட்டில இருக்குது. இத கேக்குதான் வந்துட்டியா? நோ நோ நோ, குப்பா எங்க இருக்குது? யோ, குப்பை தொட்டில தயா இருக்கேன். எங்குதுன்னு கேட்டு கிடக்குற. அசிஸ்டன்ட் கம் இன். என்ன பத்தி சொல்லு. சார் கம் டெஃபனோலியா. டெஃபனலியாவா? டேய் எங்க வரீங்க? கடுப்பு எடுத்து நிக்கிறீங்க. குப்பு எங்க இருக்குது? இவனாடா குப்பை பத்தியே கேட்டு கிடக்குறான். குப்பை இங்க தாங்குது. நோ நோ நோ, இது வேஸ்ட் டஸ்ட்பின். குப்பு. மாப்பிள குப்பிய குத்தாலும் குப்புன்றான்டா. வெரி கப்பு. கப்பு தான் இருக்கும் குப்பை. இது வேணாமா? நோ 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 நோ, குப்பு குப்பு. காரம் முச்சுவேன். டேய் உங்க அப்பனை கூப்பிடுறா. எப்பா எப்பா, என்னடா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்துட்டீங்களா? நண்பா நண்பா குப்பு. நண்பா குப்பு குப்புன்னு உங்க அப்பனை தாண்டா கூப்பிட்டுக்கிறான். இவர் தான் வெளிநாட்டுல இருந்து வந்தவரா? இவன் தானே என் ஃப்ரெண்டு தாஜ்மஹால் பேரு. இதான் பையன். அங்கிள் வணக்கம். அங்கிள் வணக்கம். குட் நைட். குட் நைட். அப்பல குட் மார்னிங் குட் நைட்ன்றான்டா. எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டுல வந்தவர்ல. 7 வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து. கலகலன்னு தலையில இப்ப காரி மூஞ்சி போய்க்குதாடா. ஹார்ட் ஒர்க், டோட்டல் டேமேஜ். அப்படியா? இது யாரா? அசிஸ்டன்ட் துக்காரா. உட்காராவா? இவன் வச்சுட்டு பாம்பா யாரு கிளம்ப முடியா? எப்போ அங்கிள் நிக்க வச்சே பேசினீங்க, உட்கார வைப்பா. வாடா தாஜ்மஹால் உள்ள கை விட்டுக்கிறான். இப்படியே உட்காரு. என்ன இது கயிறு? சேஃப்டி. சேஃப்டியா? புரியலையா? கைண்டுக்குது. ஊர்ல இருக்கிற பொம்மையாட்டெல்லாம் அடிக்குது, அதுக்கு சேஃப்டி.
பேண்ட் கட்டிதான் ஊர்ல இருக்கிற பொம்பளை அடிதான் நடா சொல்றான் இவன். தெரியல மாப்பிள்ள, ஆனா சரியான உத வாங்கிக்கிறான்னு மட்டும் தெரியுது. சாக்லேட் எடுத்துன்னு வருவான்னு சொன்னாங்க அப்ப சாகுறாக்கியா இவன் வெறி கையை வீசின்னு வந்துக்கிறானே. டேய் கூல்ட்ரிங்க்ஸ் வேணா சொன்னாங்கடா. இதோ வருதுப்பா. உங்கள வேலை வாங்கினா அவனை வேலை வாங்குறீங்களா? குர்ரா. எனக்கு கூலிங்ஸா? டேய் டைம் ஆயிடுச்சாண்டா. உங்க அப்பா தொடப்பு கட்டியோட தேடி இருந்தாரு. அடா பாவிங்களா, அப்பயே போயிருப்பேன். அந்த ஆளு ஒரு கத்துவானா? இந்தா நண்பா, இதை பார்க்கும்போது சரக்கு நாப்பு தானே வருது. இந்தாடா உனக்கு ஒண்ணு, இது எனக்கு. டேய் இந்த ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கா? அவர்லாம் இது குடிக்க மாட்டாரு. ஒன்மானா அகல என் தலையாட்டான்டா. இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லலாம். சரி நண்பா, வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிற எப்படி இருக்குது அந்த ஊர்லாம்? வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், மார்பல். இவனோட மார்பிள்ஸ் டைல்ஸ் இன்னும் எடுக்கிறான். கம்முனு சாக்லேட் வர வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கணும். இவனை பார்த்தா சாக்லேட் எடுத்துன்னு வந்த மாதிரியே தெரியலையாடா. பாக்கெட்ல கேக்கெட்ல வச்சுன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கம்முனு டேய் தாஜ்மஹாலா, நீ போய் செட்டில் ஆயிட்ட, படத்தை சம்பாதிச்ச, என் புள்ளியும் அதே மாதிரி கூட்டு போயிட்டேன்டா. வருதா? என்ன வருது? டேய் என்னடா மரியாதை இல்லாம பேசிக்கிறீங்க? கவனிங்கடா. குப்பு, உன் பசங்க செய்யாத குப்பு. ஏனோ நான் வேலையா இருந்தாலும் செய்யறோம், கூட்டுன்னு போ. கோட் ஃபுட் டெலிவரி செய்வியா? கோ டு ஃபுட் டெலிவரியா? புரியலையே. காரணம் எல்லாம் கேட்காதடா, ஒத்துக்கடா. இருப்பா, நான் வேலைன்னு கேட்டுக்கிறேன். ஏன்பா அவர் என்ன வேலை செஞ்சாருன்னு தெரியுமா? கோட் அவுட் சைட் கிளீனிங் ஒர்க் பண்ணாரு. கோட்டுன்றாங்க. கோர்ட்ல வேலையா இருக்குமோ? இந்த மூதை கோர்ட்ல வேலை செய்யற மாதிரி தெரியல இந்த மூஞ்சிய. நீ சொல்றது கரெக்டு தான். ஆளும் பேண்ட் நிக்காதுக்கு கவுரம் ஒரு மாதிரியா தாங்குது. ஏன்பா கோட்டுன்றியா? கோட்னா என்னது? மாப்பிள்ள ஆட்டத்தான் சொல்றான் மாப்பிள்ள. ஆடு அதுக்கு அவுட் சைடு கிளீனிங் பண்ணியிருந்தானா இவன்? எஸ் அவுட் சைட் கிளீனிங். மாப்பிள்ள இவன் ஆட்டுக்கு பெட்டல்ஸ் கை விட்டுக்கிறான் மாப்பிள்ள. ஏய் தாஜ்மஹாலா, ஆட்டுக்கு பட்டஸ் கையிற வேலையடா பார்த்தா? எஸ் ஆமாடா குப்பு. கர்மம் பூச்சிவனா, நீங்க வர கண்டபடி திட்டுவானுங்க போகுதா? மாப்பிள்ள நம்மள எந்த வேலைக்கு கூப்பிடறான்னு தெரிதா? தெரியலையே. அத மேய்க்கிறதுக்கு கூப்பிடறான் போல. கரெக்ட். அதெல்லாம் கெடுக்கிட்டான். 7 வருஷம் கழிச்சு வந்த, என்னடா வாங்கி வந்த? ஏன் இல்ல, உனக்காக எடுத்து வந்துக்கிறேன். பாத்தியாடா, என் ஃப்ரெண்டு தாஜ்மஹால் எனக்காகவே வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துக்கிறான். மாப்பிள்ள இதான் வெளிநாட்டு சாக்லேட்டோ முட்டை முட்டையாக்குறடா. டேய் தாஜ்மஹாலா, வெளிநாட்டு சாக்லேட்டா இது? நோ 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 நோ. சாக்லேட் இல்லையா? கொஞ்சம் மண்ணாவா இருக்குதா? எங்க அப்பா துணை போறான்டா. எப்போ ஒன்னு குடுப்பா. இந்தாடா, உனக்கு 2 அவனுக்கு 2. டேய்தா மாப்பிள்ள இனிப்பா இருக்குமா எப்படி இருக்குமான்னு தெரியலையா? ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வருது தாஜ்மஹாலா. வெளிநாட்டு ஆட்டுப்புழுக்க. ஆட்டு பிடிக்கியா? அட கரம் பூச்சிவனா, இதேடா எடுத்துட்டு வருதா? மாப்பிள்ள ஆட்டு சாணிடாது. உங்களுக்காக கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து இங்க கீழே கொட்டுது. இந்த கர்மம் பூச்சி ஆட்டு பிடிக்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தியா? பேசுறா. என்ன குப்பு இப்படி பண்ணுது? டேய் ரப்பர் பந்து தலையா, இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தா என்ன பண்ணுனே தெரியாது. உன் அண்ணன் தானே சொல்றேன், போயிடுறா. டேய் அந்த கையை பிடிச்சி வெளிச்சு போன அவனை. ஃப்ரெண்டு மானம் கட்டவன் சாணிய வர கையில குடுத்துட்டான். இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கிறடா தெரியும். இங்கதாங்க அந்த போடுதலா. ஏய் காரம் முடிச்சா வந்துட்டான்டா எங்க அப்பா. ஏய் தலகாணிக்கு 500 ரூபாய் வச்சு ஏடா எடுத்த? திருட்டு புள்ளைய பெத்தா அப்படித்தான்டா. ஏய் குப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தேன்னு தெரியுமாடா? டேய் குப்பான்னு சொன்னா அவ்வளவுதான், மரியாதை கட்டுப்படான். இவ்வளவு நேரம் ஒருத்தன் வந்து கத்தினா குப்பைன்னு அப்ப கடியில மரியாதை இப்ப கட்டி வச்சான். டேய் அது வேறடா, அது வந்து இங்கிலீஷ்காரன். அவனை இங்கிலீஷ்காரன்னு சொன்னா அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. வாடா அந்த 500 ரூபாய் இருக்குதுல்ல, போய் பிரியாணி சாப்பிடலாம். அவன மறக்க மாட்டியா? ஏய் 500 ரூபாய் எடுத்துடா. அது தலைக்காணி அடியில இருக்கிற வரைக்கும் தான் உன்து, இப்ப எங்களுது. ச்சே, இந்த போடுகால திருந்தவே மாட்டேன்டா. உன் புள்ளையால் தானே என் புள்ளி திருந்த மாட்டேன். குப்பா டேய்